ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா புனலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. லாஸ்ட் 2 வீடியோல நம்ம தென்காசியில இருந்து புனலூர் வந்த பஸ் vlog போட்டிருந்தோம், புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண vlog போட்டிருந்தோம். மான்சூன் டைம்ல புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். மலையோட மலையா செம்ம சூப்பரா வந்திருக்கு, பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம புனலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் 16328 குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மான்சூன் டைம்ல அதுவும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம புனலூர்ல இருந்து தென்காசிக்கு 16328 ட்ரெயின்ல டிராவல் பண்ண போகலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, புனலூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்க பாருங்க, பார்க்கிங் லாட்ல இருந்து ஃப்ரண்ட்ல ஒயிட் டாப்பிங் போடுறதுல இருந்து எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 1-2 டீ ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஷேர் ஆட்டோஸ் கிடைக்கும் நீங்க வெளியே வந்த உடனேவே. நிறைய ஆட்டோஸ் வரும், ஓகேவா? ஸோ கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. வாங்க, டிக்கெட் எடுத்துட்டு நாம பிளாட்ஃபார்ம்குள்ள போகலாம். மக்களே, புனலூர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. மெயின் லாபி. வெல்கம் டு புனலூர் ரயில்வே ஸ்டேஷன். மதுரை டிவிஷனுக்கு சேர்ந்ததா? சூப்பருங்க. ஸோ டிராவல் வித் ப்ராப்பர் டிக்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. கதகளி, கலரி, மோகினியாட்டம், இந்த பிக்சர் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. 1 ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் ஷாப் இருக்கு, பட் ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா, இது டிக்கெட் கவுண்டர், ரிசர்வேஷன் அண்ட் டிக்கெட் கவுண்டர்ஸ். ATVM மெஷின்ஸ் இருக்கு. இந்த LED ஸ்கிரீன்ல உங்களுக்கு அரைவல் அண்ட் டிபார்ச்சர்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ட்ரெயின் தான் 16328 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வருது. டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க, 40 rupees டிக்கெட். ATVM மெஷின் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. மேலேயே டைம் டேபிளும் போட்டிருக்காங்க. இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. புனலூர் வழியா என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க. வேளாங்கண்ணி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, எர்ணாகுளம், கொல்லம், புனலூர், சென்னை, எக்மோர், குருவாயூர், இங்கெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின்ஸ் இருக்கு புனலூர் வழியா. இது எல்லாமே வந்து தென்காசி வழியா தான் போகுங்க. சரி வாங்க, பிளாட்ஃபார்ம்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து தான் வருது. மக்களே, 12:20 ஆகுதுங்க. 16328 ஆல்ரெடி டிஸ்பிளே போட்டுட்டாங்க நம்ம ட்ரெயினுக்கு. ஸோ ஆப்போசிட்ல நிற்கிறது வந்து மதுரை புனலூர் ட்ரெயின். ஸோ IRCTC கேட்ரிங் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் ½ an hour இருக்குங்க நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம புனலூர் ரயில்வே ஸ்டேஷனோட வெயிட்டிங் ஹால் எல்லாம் இருக்குங்க. ஸோ வெயிட்டிங் ஹால்குள்ளே உங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயே LED ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அரைவல்ஸ், டிபார்ச்சர்ஸ் பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. நல்லா இருக்குல்ல? தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. மதுரை டிவிஷனுங்கிறதுனால தமிழ் லாங்குவேஜ்லேயே இருக்குது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. கலக்கிறாங்கப்பா இந்தியன் ரயில்வேஸ். ஸோ நம்ம 16328ல நிறைய ஜென்ரல் கோச் தாங்க. 2 ஸ்லீப்பர் கோச் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு AC டயர் கோச் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். 12:33 ஆகுதுங்க. 12:30 மணி ஆகுது. இன்னும் ½ an hour இருக்கு. இந்த சைடு இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஹில் ஆரம்பிச்சிருங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். நம்ம புனலூர் இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பார்ட்டு தான். பட் இன்னும் வந்து நல்லா ஹை ரேஞ்செல்லாம் வந்து தென்மலை ஏரியா தான். அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மான்சூனில். ஸோ அதுக்காக தான் இந்த பயணமே முக்கியமாக. இந்த பக்கம் பாருங்க, ஒரு WDP 4D என்ஜின் நிற்குது. எப்படி ஜைஜான்டிக்காக இருக்கான் பாருங்களா. இந்த பக்கம் இருந்து தான் நம்ம ட்ரெயின் வரணும். மக்களே, இங்கேயும் வந்து ஒரு IRCTC கேட்ரிங் ஷாப் இருக்குங்க. கேரளாவில் ஃபேமஸே வந்து நம்ம பழம்பொரி தான். இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ கேரளா வந்தால் மிஸ் பண்ணாமல் பழம்பொரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் அப்பமும் கொடுப்பாங்க. இலைக்குள்ளே மடித்து வேக வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் சாப்பிடுங்க, ஓகேவா? சதர்ன் ரயில்வே கேட்ரிங், மதுரை டிவிஷன்.
ஸ்டேஷன் சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷனலா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க. நாமளும் சுட சுட அப்பம் வாங்கி வச்சு இலையில அழகா மடிச்சு வேக வச்சு எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரெயின்ல போகும்போது சாப்பிடலாம். 2 பீஸ் 30 ரூபா, ரொம்பவே சீப்புங்க. இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். கேரளா வந்தா ஃபுட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. நல்ல வெரைட்டியா சூப்பரா பண்ணி வைப்பாங்க. ஸோ ட்ரெயின்ல போகும்போது மஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்ம போகலாம். ஓகேவா? மக்களே, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. Madurai Express will arrive shortly on platform number 1. மக்களே, நம்ம ட்ரெயின் டிக்கெட்டுங்க புனலூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் போகிறதுக்கு 40 ருபீஸ். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடும் நம்ம ட்ரெயினை. அனௌன்ஸ்மெண்ட்டும் முடிஞ்சு ட்ரெயின் என்ட்ருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மக்களே, நம்ம 16328 குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தி பியூட்டிஃபுல் அரைவல் ஆஃப் 16328. ஃபுல் எலக்ட்ரிக் லைன் தானுங்க. எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. மலை மேலே கூட WAP4 என்ஜின்ங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து அன்ரிசர்வ்டா. ஒரு ஏசி 3 டயரும் 2 ஸ்லீப்பர் கோச்சஸும் இருக்கு. மற்றது எல்லாமே வந்து அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தான் மக்களே. S1 S2 இதெல்லாம் அன்ரிசர்வ்டு, மற்றது எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். நம்ம எந்த கோச்சில் வேணாலும் ஏறிக்கலாம். வாங்க கிளம்பலாம் மக்களே. கரெக்டாக 1:25க்கு நம்ம 16328 ட்ரெயின் புனலூர் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் 16328 ட்ரெயின். இந்த கடையில் தான் நம்ம வந்து அந்த அப்பம் வாங்கினோங்க, இலையப்பம். புனலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுப்பா. தென்காசி போற வரைக்குமே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. செங்கோட்டை இறங்குற வரைக்கும் நாம காட் செக்ஷன்ல தான் டிராவல் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும் ரூட்டு. மிஸ் பண்ணாம பாருங்க. பாய் பாய் புனலூர். ஆரியங்காவு, தென்மலை ஆரியங்காவு வழியா போவோங்க. எடமன், தென்மலை, ஆரியங்காவு, பகவதிபுரம், செங்கோட்டை, அதுக்கப்புறம் தென்காசி. இதுதான் ரூட்டு. மக்களே, இதுதான் புனலூர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இது டவுனுக்குள்ள போற ரூட். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. பிரைவேட் பஸ்ஸஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிறைய வரும் டவுனுக்குள்ள போறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஷேர் ஆட்டோ ஆர் பஸ் பிடிச்சு போயிடலாம் நீங்க. ஊரே எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாத்தீங்களா. அது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம்லாம் மழை பெய்யறதுனால, மான்சூன்ங்கிறதுனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மக்களே, இதுதான் நம்ம 16328ஓட ரேக்ங்க. சூப்பரா இருக்குல்ல. இது கல்லடா ரிவர். எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு பாருங்களா ஆறு. ஓ மை காட். கேரளா ஒரு சொர்க்க புரியுங்க. சும்மா சொன்னாங்க காட் ஜோன் கண்ட்ரின்னு. எப்படி இருக்கு பாருங்க. லஷ் கிரீனா பாக்குற இடம்லாம் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கிராமம் நகரம்னு வித்தியாசமே இல்லாம ஃபுல்லாவே வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு மொத்த மாநிலமே. மக்களே, இங்க ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே வந்து அன்ரிசர்வ்டு கோச்சஸ் தாங்க. அதே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச். அதுக்குள்ள நம்ம போக முடியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. S1 S2 அதுக்கப்புறம் ஒரு ஏசி 3 டயரோ 2 டயரோ இருக்கும். ஒரே ஏசி கோச் தான். அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கோச்சஸ், அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு கோச்சஸ். ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் நம்ம நடந்து போலாம்.
நல்லா இருக்குல்ல. ஃபேன்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு எல்லாமே நல்லா இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் கொடுக்கலங்க. அது ஒண்ணுதான் குறை. மக்களே, இந்த ஒரு அன்ரிசர்வ் கோச் மட்டும் வித்தியாசமா இருக்குங்க. இங்க பாருங்களா, இது ஃபுல்லா வந்து சீட்டர் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு டைரக்ஷன்ல பார்த்து ரொம்ப க்ளோஸ் 3+3 இருக்கு. யூஸ்வலா ஒரே சீட் மாதிரி இருக்கும். இது வந்து தனித்தனி சீட்டா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரேக்கும் டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கு. ஆஹா, டனல்குள்ள போறோம்னு நினைக்கிறேன். நிறைய டனல்ஸ் எல்லாம் வரும் மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, கேரளத்து வீடுகள் பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி வாய்க்கால்களோ ஆறுகளோ ஓடிட்டு இருக்கும். அதுக்கு இடையில தான் வீடுங்க இருக்கும். கேரளால எல்லா பக்கம் இந்த மாதிரி டஸ்ட் கலெக்ட் பண்ண, பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ண வச்சிருப்பாங்க கலெக்ஷன் சென்டர்ஸ். எங்கேயுமே நம்ம இப்போ பிளாஸ்டிக் குப்பைகளையே பார்க்க முடியறது இல்ல. கிராமங்கள்ல கூட அந்த பிராக்டிஸ் ஃபாலோ பண்றாங்க மக்களே. கேரளா நிறைய விதத்துல ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். மற்ற ஸ்டேட்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஃபுல்லா நேந்திர வாழை வச்சிருக்காங்க. வீடுகள் மேல எல்லாமே வந்து ரூஃப் இப்படிதாங்க இருக்கும். ஏன்னா சரியான மழை பெய்யும்ல, அதனால எப்பவுமே வீடு ஈரமா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரூஃபிங் பண்ணி வச்சிருப்பாங்க. லேண்ட்ஸ்கேப்பே ஃபுல்லா மேலையும் கீழையும் தான் இருக்கும். ஆனா அந்த அமைப்பை மாறாம அப்படியே வீடு கட்டுவாங்க. ஏன்னா இல்லாட்டி நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட்டுரும்ல. அதனால நில அமைப்பு எப்படி இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் பிளாட் லேண்டை உருவாக்கி வீடு கட்டிடுவாங்க. மற்றபடி அந்த ஜியோகிரபியை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் ரப்பர் தோட்டங்கள், இப்படி காடு மாதிரி இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் மாதிரி. ஆச்சுங்க, நம்ம புனலூர் தாண்டோன்னே வந்து காட் செக்ஷன்ல போக ஆரம்பிச்சிருவோம். இனி தென்காசி நாம செங்கோட்டை போய் இறங்குற வரைக்கும், மலையில இருந்து இறங்குற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். மக்களே, புனலூர் தாண்டணுன்னே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காட் செக்ஷன்ல போயிட்டு இருக்கோங்க. எலிவேஷன் ஏறுறதுங்கனால ஃபீல் பண்ண முடியுதா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டிடியூட் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா ஹில்ஸ் தான். இந்த ஆர்ச் பிரிட்ஜ் எல்லாம் தாண்டுவோம் நாம, தென்மலை தாண்டணும்னு. சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, ஃபுல்லா ஹில் மேல இருக்கிற எஸ்டேட்ஸ். எப்பா 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 அநியாயத்துக்கு இருக்குங்க. காலையில நாம வந்து பஸ் ரூட்டும் அப்படிதான் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க. மக்களே, ட்ரெயின்ல ரயில் ஒன் ஆப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப யூடிஎஸ் ஆப்புக்கு பதிலா இந்த ஆப் தாங்க இருக்கு. லுக், புக், ட்ராக் எல்லாமே வந்து நீங்க ரயில் ஒன் ஆப்லயே பண்ணிடலாம். Early register using existing Rail Connect or UTS on mobile credentials and access all integrated services from a single platform. சூப்பர்ல. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேஐபி கெனால் பிரிட்ஜை தாண்டிட்டு இருக்கோம். ஊர் சும்மா தாறுமாறா இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு. இங்க நிறைய கப்பா தான் சாப்பிடுவாங்க. நம்ம மரவள்ளி கிழங்கு சொல்லுவோம்ல, கிழங்கு அவிச்சு சாப்பிடுவோம்ல, இங்க வந்து இத கப்பான்னு சொல்லுவாங்க. கப்பா பிரியாணி எல்லாம் கூட பண்ணுவாங்க மரவள்ளி கிழங்குலயே. ஸ்டேபிள் ஃபுட்டுங்க. நாம அதை வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவோம்ல, பட் இவங்க வந்து டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எல்லாம் கூட அதை சாப்பிடுவாங்க. சில சமயம் லஞ்சுக்கே வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க.
மக்களே டைம் 1:45 ஆகுதுங்க. 1:45 எக்ஸாக்ட்லி நம்ம எடமன் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். புனலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எடமன். பாருங்களா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வீடுகள் ஃபுல்லா ரப்பர் தோட்டத்துக்குள்ள தாங்க இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஊர் பாருங்களா. கேரளாக்குள்ள ஒவ்வொன்றும் அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும்பா. குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தான், எல்லாம் மலை மேல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல, அதனால குட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸா தான் இருக்கும். மக்களே, எடமனுக்கு அப்புறம் நாம தென்மலை ஆரியங்காவெல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. செம்மையா இருக்கு. அச்சோ, இறங்கணுன்னே ஹெவி ஆயிருச்சுங்க மழை. வாங்க உள்ள போவோம். மக்களே, தென்மேற்கு பருவமழை மான்சூன் ஆரம்பிச்சுட்டாவே மலையாளத்துக்காரங்க கொடை எடுக்காம வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. அதனால ஃபுல்லா கொடையோட தான் தெரியுவாங்க. இங்க ஒரு 5 minutes ஹால்ட் போல. இந்த ஒரு அம்மனி மட்டும்தான் கொடை பிடிச்சிட்டு போறாங்கப்பா. வேற யாருமே ஏறி இறங்கல. ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கான். நல்லா ஆரம்பிச்சிருச்சுங்க மழை. இதுக்கு தாங்க மான்சூன் டைம்ல கேரளாக்குள்ள டிராவல் பண்ணுங்கிறது சான்ஸே இல்லாம இருக்கும். மக்களே, ஒரு 5 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் நாம எடமன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இதுதான் மெயின் ஸ்டேஷன் ஏரியா. எப்பா ஹெவியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுப்பா மழை. ஸ்டேஷனே பாருங்களா, ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கு. அடிச்சு தாக்குதுங்க மழை. இங்க பாருங்க எப்படி கருமேகம் சூழ்ந்துட்டு இருக்குன்னு. வாவ் மேன். இந்த மாதிரி நிறைய அழகான கர்வ் கிரேடியன்ஸ் எல்லாம் வருங்க நம்ம செங்கோட்டை போற வரைக்குமே. அப்படியே சூப்பரா நம்ம தென்மேற்கு பருவமழையில நனைஞ்சிட்டே வீடியோ பிடிச்சிட்டே போவோம். கேமராவை நான் பத்திரமா வச்சுட்டேன்னா சரி, மொபைல எங்கேயாவது கீழே போடாம இருந்தேன்னா. தேவனஹள்ளி ஏர்போர்ட் போறப்ப விழுந்துருச்சுங்க. நல்ல வேலை கரெக்டா அங்க ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னு நிறுத்தினாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்கி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வேக வேகமா ட்ரெயின்ல ஏறினேன். சரியான அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஸோ அதனால அங்க இருந்து ரொம்ப கவனமா இருக்கிறது நம்ம இப்போ மொபைல் ஹேண்டில் பண்றதுல. எல்லாம் உங்களுக்காக தான். விர்ச்சுவலா கண் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜேர்னிஸை கண் முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். அதனால நீங்க என்ன செய்யணும், நிறைய ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணணும். 65,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்தாச்சு. பட் ஆனா வீடியோக்கு வியூஸ் மட்டும் 1000 தாண்ட மாட்டேங்குது. நீங்க ஹெல்ப் பண்ணி நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு நிறைய வியூஸ் வரும். ஓகேவா? கேரளா வீடுகள் குட்டியா இருந்தாலும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. மக்களே, எவ்வளவு டீப் வேலி பாத்தீங்களா. நிறைய இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இருக்கும் மக்களே. 17 arch பிரிட்ஜ்னு தான் நினைக்கிறேன். நம்ம தென்மலை தாண்டணும்னு அதுதான் உள்ளதுலயே பெரிய பிரிட்ஜ். சவுண்ட் பாருங்க, கீச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு போறோம். காட் செக்ஷன்ல போறதுனாவே வேற லெவல் வைப் தான். அந்த மலை உச்சிக்கு மேல ஒரு சர்ச் இருக்கு பாருங்களா, அழகா.
மக்களே கம்ப்ளீட் மவுண்டெயின்ஸ் மேல ஏறியாச்சுங்க. நாம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட உச்சியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. இங்க பாருங்க, ஐயோ ஏதோ சொர்க்கத்து மேல டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. நம்ம பஸ் ஒவ்வொரு மலையிலயும் சுத்தி சுத்தி வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரூட்டே மலையை சுத்தி சுத்தி போகுதுன்னா இந்தியன் ரயில்வேஸ் எல்லாம் வேற லெவல் இன்ஜினியரிங். மலைகளை குடைஞ்சு ரயில்வே ரூட் எப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? மலைகளோட உச்சியில அழகழகான பிரிட்ஜஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். கீழே ஓடைகள் பாருங்க, வேற லெவல்யா. மக்களே வேற லெவல் வியூவா இருக்கா. எத்தனை பிரிட்ஜஸ தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க. இங்க பாருங்க மக்களே வியூஸ், ஐயோ சான்ஸே இல்லைங்க. வேற லெவல்ல இருக்குப்பா சாமி. இதெல்லாம் தென்மலை ஹில்ஸுங்க. மான்சூன் டைம்ல சொர்க்கபுரி மாதிரி இருக்கா. மக்களே இங்க பாத்தீங்களா பிரிட்ஜ், இந்த மாதிரி ஆர்ச் பிரிட்ஜஸ் நிறைய இருக்குங்க. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. மக்களே அங்கிருந்து நம்ம தூரத்துல பார்த்த ஆர்ச் பிரிட்ஜ் மேலதான் வந்து நம்ம ட்ரெயின் டிராவல் பண்ண போகுதுங்க. மலை மேல செக் பண்ணிட்டு தடக் 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 தடக்னு செக் பண்ணிட்டு அப்பப்ப பிரேக்கப் போடுறாங்க. கீச்சு மூச்சுன்னு கத்திட்டு நம்ம ட்ரெயின் போற அழகே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. டனல்ங்க, ஃபர்ஸ்ட் டனல் புனலூர்ல இருந்து நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம்.
மக்களே, நமக்கு டைம் 2:10 ஒத்தக்கல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே புதுசா ரெனோவேட் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போல் இருக்குங்க. லாஸ்ட் டைம் டிராவல் பண்ணும்போது எல்லாம் பழைய ரயில்வே ஸ்டேஷனா இருந்துச்சு. எல்லாம் புதுசா கட்டி இருக்காங்க. ஒத்தக்கல் ரயில்வே ஸ்டேஷன். மக்களே, 2 நிமிஷம் ஹால்ட் தாங்க. பெருசா யாரும் இறங்கி ஏறின மாதிரி தெரியல. ஒரு IRCTC கேட்டரர்னா தான் ஏறி இருக்காங்க சாப்பாடு சேல்ஸ் பண்றதுக்காக. மற்றபடி யாருமே ஏறி இறங்கலங்க இந்த ஸ்டேஷன்ல. ஒத்தக்கல்ல இருந்து கிளம்பியாச்சு. ஃபுல்லா இங்க பாருங்களா, இவ்வளவு மலை மேலேயும் தென்னை மரங்க, பலா மரங்க அப்படியே காய்ச்சி குலுங்குதுங்க. பாக்கு, தென்னை, மா, பலா, வாழைங்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு பாக்குற இடம் எல்லாமே. மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில போற ஃபீல் ஏதோ நம்ம சொர்க்கத்துல மிதந்துட்டு போற மாதிரி இருக்குங்க. நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின் எல்லாம் கூட தோத்து போல இருக்குங்க. அந்த அளவுக்கு சீனிக்கா இருக்கு. இங்க பாருங்களா வியூஸ் அங்கங்க. அடங்கொக்க மக்கா. அழகா மதுரையில இருந்து குருவாயூர் எல்லாம் பிளான் பண்ணா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணுங்க மக்களே. அப்படியே சொர்க்கத்தையே பார்த்துட்டு போலாம். முக்கியமா ஜூன் எண்டுல இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல சொர்க்க புரியா இருக்குங்க இந்த ரூட்டு. மக்களே, இங்க பாத்தீங்களா, இந்த மலை சரிவுகள் ஃபுல்லாவே பைனாப்பிள் கல்டிவேஷன் பண்ணிருக்காங்க. மரங்கள் மறைச்சிருச்சு அதுக்குள்ள. மலை சரிவுகள்ல அழகா இந்த ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி பண்ணி பைனாப்பிள் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, 2:20 ஆகுதுங்க. நாம தென்மலை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. எடமன் தாண்டி ஒத்தக்கல் தாண்டி இப்போ தென்மலை. தென்மலைக்கு அப்புறம் ஆரியங்காவு, அதுக்கப்புறம் பகவதிபுரம், செங்கோட்டை, தென்காசி. தென்மலையில ஒரு டேம் இருக்குங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். தென்மலைக்கு பக்கத்துல தான் பாலருவி இருக்கு, தென்மலைக்கும் ஆரியங்காவுக்கும் இடையில. ஸோ இங்கெல்லாம் இறங்கினா நீங்க நிறைய டூரிஸ்ட் லொகேஷன்ஸ்க்கெல்லாம் போகலாம். மக்களே, 2 நிமிஷம் தாங்க ஹால்ட். தென்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சு. 2:20க்கு 2:22க்கு நம்ம தென்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து ஆரியங்காவுன்னு நினைக்கிறேன். இடையில ஏதாவது ஸ்டேஷன் இருக்கா என்னன்னு தெரியல. ஆரியங்காவுல ஒரு அழகான ஐயப்பன் கோவில் இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 5 முக்கியமான டெம்பிள் இருக்கு. ஐயப்பன் டெம்பிள், சபரிமலை, ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துக்குளா, அதுக்கப்புறம் காந்தமலை, அதுக்கப்புறம் சிறுமித்தையனார் கோவில். எல்லாமே ஐயப்பனுக்கு ரொம்ப முக்கியமான புனித ஸ்தலங்கள். அதெல்லாம் ஆரியங்காவு வழியாக நம்ம ட்ரெயினே போகுது. ஸோ நீங்க ஆரியங்காவு தென்மலையில வரணும்னா அந்த ட்ரெயின்லேயே வந்துடலாம். மதுரையில இருந்து இது குருவாயூர் வரைக்கும் போற ட்ரெயின். நீங்க ஐயப்பனையும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம கிருஷ்ணரையும் தெரிஞ்சுக்கலாம். குருவாயூர் கிருஷ்ணரையும் இந்த ட்ரெயின்ல வந்தீங்கன்னா 16328.
மக்களே, நம்ம ஆரியங்காவ் பக்கத்துல இருக்கிற ரொம்ப உயரமான மலைகள் மேல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இது டனல் 2, இன்னும் ஒரு டனல் தான் இருக்கும் போல. Oh my god, ஆரியங்காவ் டனல்ஸுங்க. வா இங்க பாருங்க. வா, இதுதாங்க கிளைமேக்ஸ். இதுதான் பிரிட்ஜ், இந்த ஆர்ச் பிரிட்ஜ். கீழே கல்லடா ரிவர் ஓடுது பாருங்க. ஓ மை காட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஒன்று போகுது. வேற லெவலா. செம்ம பியூட்டிஃபுல்லான கர்வ் இதுதாங்க இந்த ரூட்ல. மக்களே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம் ஒரு ட்ரிப்ப போடுங்க. தென்மலைக்கோ, ஆரியங்காவுக்கோ, அல்லது புனலூருக்கோ, குருவாயூர் வரைக்குமே போயிட்டு வாங்களா, ஜாலியா இருக்கும். இல்ல தென்மலை வந்துட்டு பாலருவி ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்க ட்ரெயின்ல வந்துட்டு. செம்ம சூப்பரா இருக்குங்க தென்மேற்கு பருவமழை சீசன்ல. மக்களே, டைம் 2:30 ஆகுதுங்க. நாம ஆரியங்காவ் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கீழே தான் வந்து ஹைவே போயிட்டு இருக்குங்க. தென்காசி கொல்லம் நேஷனல் ஹைவே பாருங்க. கீழே அங்க கீழே ஓடுறது கல்லடா ரிவர். ஆரியங்காவ் கோவில் பக்கத்திலேயே ஓடி வருங்க இந்த ரிவர். பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆரியங்காவ் ஐயப்பன் டெம்பிள் ஒரு டைமாவது நீங்க விசிட் பண்ணுங்க. யாருடா ஹாரன் அடிக்கிறது? இங்க பாருங்க, நம்ம தென்காசிக்கு வர டிப்பர் லாரிகள்லாம் இந்த மலை மேல இருந்துதான் வருது. என்ன அளவுப்பா மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஆரியங்காவு ஊரு மக்களே, தென்மலைக்கு அடுத்து ஆரியங்காவு. இதுதான் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. ஆரியங்காவு தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரீச் ஆயிடுவோம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எல்லா பக்கமே வந்து செல்போன் டவர்ஸ் வச்சிருக்காங்க. மொபைல் நெட்வொர்க் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். மக்களே, நம்ம ஆரியங்காவு டவுன் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்த மலைகள்ல இருந்துதான் வந்து கல்லடா ரிவர் போயிட்டு நம்ம புனலூர்ல பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க, புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த டவுன் வழியா போய் தான் கீழே ஆஞ்சல் வழியா போகும் கல்லடா ரிவர். இங்க பாருங்களா, ஒரு பறவை. இதுதான் செம்பூத்துன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கான்னு கத்தும், அக்கோ அப்படின்னு. அக்கா குருவின்னு கூட சொல்லுவாங்க இத நம்ம ஊர்ல. நல்லா பேர்ட் வாட்சிங் எல்லாம் கூட பாத்துட்டு போலாம் போட்டிருக்கு இந்த ட்ரெயின்ல வந்தா. வாரே வா. இங்க பாருங்க, பலா மரங்கள், தென்னை மரங்கள், பின்னாடி ஓங்கி உயர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். கண்குள்ளா காட்சியா இருக்குங்க. மக்களே, நம்ம புனலூர்ல வாங்கின இலையப்பம்ங்க. 2 அப்பம் வாங்கினோம். ஒன்னு அங்கேயே சாப்பிட்டாச்சு, இன்னொன்னு நம்ம ட்ரெயின்ல ஆரியங்காவை கிராஸ் பண்ணும்போது. சூப்பரா இருக்குங்க. யம்மியா இருக்கு. கேரளா வந்தா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இலையில மடிச்சு விற்பாங்க, சுட சுட சூப்பரா இருக்கும். IRCTC கடைகள்லயே கிடைக்கும். எந்த கடையில இருக்குன்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா?
மக்களே யூஸ்வலா டனல்ஸ்க்கு தானே நம்பர் போட்டிருப்பாங்க, இந்த ரூட்ல ஒவ்வொரு கர்வ்ஸ்க்குமே நம்பர் போட்டிருக்காங்க. அவ்வளவு கர்வ்ஸ் இருக்கு, அதனாலே இந்த ரூட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்களா. ஐயோ அமேசிங். பரவாயில்ல, குருவாயூர்ல இருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னா சூப்பரான விஷயம் தான். குருவாயூர் கோவில் போற மக்கள், குருவாயூர்ல இருந்து மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்க வரணும்னு வர மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரெயின். இன்னும் ஒரு டனல் நாம கிராஸ் பண்ணுங்க. டனல் 2 கிராஸ் பண்ணியாச்சு, இன்னும் டனல் 1 மட்டும் தான் பாக்கி. மக்களே 2:45 எடப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். தென்மலைக்கும் ஆரியங்காவுக்கும் இடையில ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க, எடப்பாளையம்னு. எடப்பாளையத்துக்கு அப்புறம் தான் ஆரியங்காவு. இது புதுசா கட்டின ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். இன்னும் பிளாட்ஃபார்ம்ஸே சரியா போடல பாருங்க. எக்கு தப்பா இறங்கணும்னா உள்ளுக்குள்ள விழுந்துருவோம் போல. ஒரே நிமிஷம் தாங்க ஹால்ட் எடப்பாளையத்துல, உடனே எடுத்துட்டாங்க. யாரும் ஏறி இறங்கின மாதிரியே தெரியல, பட் இருந்தாலும் ஸ்டாப் இருக்கு. ஒருவேளை யாராவது மக்கள் இறங்கி ஏறினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்காக ஓபன் பண்ணிருப்பாங்க போல. இன்னும் ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. எடப்பாளையத்துக்கு அடுத்து ஆரியங்காவு. ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் பக்கத்திலேயே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். மக்களே 2:50 ஆகுதுங்க. நம்ம ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் இருக்கிற புனித ஸ்தலம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா மேற்கு தொடர்ச்சி மலை மேல எவ்வளவு அழகான இடங்க. நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் vlog கூட பண்ணி போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. கேரளா vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதுதாங்க கேரளாவோட கடைசி ஸ்டேஷன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மலைகள்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிரும். மக்களே ரயில்வே ஸ்டேஷன் பேர் பாத்தீங்களா, நியூ ஆரியங்காவா. அப்ப பழைய ஆரியங்காவுன்னு ஏதாவது ஸ்டேஷன் இருக்குமோ தெரியல. நல்ல விசாலமான பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாமே மதுரை டிவிஷன்ல இருக்கிற ஸ்டேஷன்ஸ் தான். ஐஆர்சிடிசி கேட்டரர் அண்ணா ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்களே நம்ம 16328 குருவாயூர் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் டு மதுரை எக்ஸ்பிரஸ் ஜேர்னி வேற லெவலுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. மிஸ் பண்ணாம எப்பவாவது ஒரு டைமாவது டிராவல் பண்ணி பாருங்க இந்த ட்ரெயின்ல, ஓகேவா? மக்கள் இங்க பாருங்களா, ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டி கியூட்டா இருக்காங்க. பின்னாடி இருக்கிற வீட்டு நாய்க்குட்டி போல ஜாலியா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ட்ரெயின் அரைவல் அண்ட் டிபார்ச்சர். மக்களே ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் லொகேஷன் பாத்தீங்களா, அல்லதுல அழகு. நியூ ஆரியங்காவு.
மக்களே, ஆரியங்காவிலிருந்து ஹையஸ்ட் பீக்ல ஏறிட்டு இருக்கோங்க. ஹையஸ்ட் பீக்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிரும். இறங்குற சரிவு வந்து தமிழ்நாடு. எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாடு கேரளாவும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து மேற்கு சரிவுகள் ஃபுல்லா கேரளா, கிழக்கு சரிவுகள் ஃபுல்லா தமிழ்நாடு. அதனாலதான் தென்மேற்கு பருவமழையை ஃபுல்லா வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஹைட் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல மட்டும் சாரல் மழை பெய்யும். நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மழை கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு மட்டும். தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வடகிழக்கு பருவமழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். அக்டோபர் நவம்பர் பெய்கிற மழை தான் நமக்கு. கேரளாவுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சரியான மழையா இருக்கும். கீழே போறது தென்காசி கொல்லம் நேஷனல் ஹைவே. மக்களே, ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்லிட்டாங்க. நியூ ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டோம்ல, கோவிலுக்கு இறங்கணும்னா அங்க இறங்க கூடாதாங்க. ஆரியங்காவுல இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு போல. அதுதான் யோசிச்சேன், எதுக்குடா நியூ ஆரியங்காவு அப்படின்னு பேரு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. சோ மக்களே, ஆரியங்காவு கோவில் போகணும்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்க கூடாது. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் ஆரியங்காவுன்னு, அந்த ஸ்டேஷன்ல தான் இறங்கணும். ஓகேவா? கவனத்தில் கொள்ளவும். மக்களே, 3 மணி ஆகுதுங்க. கரெக்டா 1:10க்கு எடுத்து 3 மணி போல நாம ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நியூ ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடாதீங்க. கோவிலுக்கு வரணும்னா இப்ப வரப்போற ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும். ஓகேவா? நமக்கு கீழே அப்படியே இந்த ஹைவே போயிட்டு இருக்குங்க, தென்காசி ஹைவே. ஊரெல்லாம் கீழே தான் இருக்கு. மக்களே, கரெக்டா 3:05 ஆகுதுங்க. நம்ம ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. சோ இங்கதான் இறங்கணுங்க கோவிலுக்கு வரணும்னா. மறந்துடாதீங்க, நியூ ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடாதீங்க. ப்ராப்பர் ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினாதான் வந்து கோவிலுக்கு போற ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? மக்களை, கரெக்டா ஒரே நிமிஷம் தாங்க ஹால்ட் ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன்ல. வந்த உடனே கிளம்பியாச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையோட பீக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆரியங்காவை தாண்டி கொஞ்ச தூரத்துல நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம் தமிழ்நாட்டுக்குள்ள. மக்களே, ஆரியங்காவை தாண்டணுன்னே வந்து இறக்கம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இவ்வளவு நேரம் ஏறிட்டு இருந்தோம், இப்போ மெதுவா இறங்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஐயோ, மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஏறி இறங்குற ட்ரெயின் ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க. மக்களே, கடைசி டனலையும் கிராஸ் பண்ணியாச்சுங்க. இந்த ரூட்ல மேற்கு தொடர்ச்சி மலைகளோட உச்சியிலிருந்து நாம கடைசி டனலையும் கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சாச்சு.
இன்னும் கொஞ்ச தூரத்துல நமக்கு செங்கோட்டை தென்காசியோட சமதளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். மக்களே, செங்கோட்டைங்க, இது புளியரை வில்லேஜுங்க. வெல்கம் டு தமிழ்நாடு மக்களே. நம்ம புளியரை கிராமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு கேரளா பார்டர்ல எஸ்பெண்ட் இருக்கும்ல, தென்காசி ஃபேமஸ் எஸ்பெண்ட் இங்க கீழே தான் இருக்கு. நம்ம கரெக்டா அதுக்கு மேலதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மூலப்பேரி டேம்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த vlog எல்லாம் பண்ணிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. இறங்கணும்னே பகவதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரும். மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலைகள் பேக்ட்ராப்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மலை மேல இருந்து சமதளத்துக்கு இறங்கிட்டு இருக்கோங்க. கீழே தெரியுது பாருங்க நம்ம ஊர் கிராமங்கள் எல்லாம். தென்காசி மாவட்டத்தோட அழகுக்கு காரணமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் மக்களே. மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலிருந்து இறங்கி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இது புளியரைக்கு பக்கத்துல இருக்கிற பகவதிபுரம் அப்படிங்கிற ஏரியா. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. மலையடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள், வயல்வெளிகள், தோப்புகள் எல்லாம் அப்படியே தென்மேற்கு பருவக்காற்று அடிச்சு தென்னை மரங்கள் எல்லாம் பாருங்களா, எல்லாம் கிழக்கு பக்கமா சாஞ்சு நிக்குது. அப்படி சம்மத்தியா அடிக்கும் காத்து. இறங்கணும்னே வர்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள. மக்களே, கரெக்டா டைம் 3:30 மணி ஆகுதுங்க. நாம பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. செங்கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுங்க பகவதிபுரம். இங்க ஏதோ ஒரு ட்ரெயின் கிராசிங்க்கு நிக்குது. என்ன ட்ரெயின்னு தெரியல. WAP4 இன்ஜின் தான் இதுவும். மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம வர்ற எக்ஸ்பிரஸோட இன்னொரு ட்ரெயின் 16327. நாம போயிட்டு இருக்கிறது 16328. ரெண்டு வேலையும் ஒரே ட்ரெயின், வேற வேற நம்பர்ல. சூப்பர்ல. இவன் மலை ஏற போறோம், நம்ம மலையில இருந்து இறங்குறோம். மக்களே, நம்ம பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்கிற வியூ பாத்தீங்களா? அப்படியே பேக் டிராப்ல நாம டிராவல் பண்ணி வந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே மேகங்கள் சூழ்ந்து இருக்குது பாருங்களா. கீழே வந்தோடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டா மலை மேல வரைக்கும் அப்படியே மேகமூட்டமா மழை பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. கீழே வந்தோடனே நம்ம ஊருக்குள்ள வந்தோடனே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா. சமதளத்துக்கு வந்தோடனே மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ன வேலை பாக்குது பாத்தீங்களா? மக்களே, டைம் 3:40 ஆகுதுங்க. நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ண போறோம். பகவதிபுரம் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம ரீச் ஆகிற பெரிய ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள செங்கோட்டை தாங்க.
வெல்கம் டு செங்கோட்டை மக்களே, தென்காசி டிஸ்ட்ரிக்ட். நல்லா இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன். பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சும்மா சூப்பரா சிட்டிக்குள்ள இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. ஜம்முன்னு அப்பா, இங்கதான் நிறைய கூட்டம் ஏறுவாங்க போல இருக்கு. செங்கோட்டையில இருந்து நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்கல்ல, வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், இங்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரும் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் கிராஸ் பண்ணி மதுரை வரைக்கும் போகுதுல்ல. ஸோ சூப்பரா ஜம்முன்னு அன்ரிசர்வ் ட்ரெயின் வேற, அதனால நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க போல. மக்களே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? ஃபுல்லாயிரும் போல் இருக்குங்க மொத்த ட்ரெயின். மக்களே ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சுங்க. வந்த ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவு மக்கள் பாருங்க, சான்ஸே இல்ல. இங்க ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும் போல. மக்களே செங்கோட்டையில ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் 3:48க்கே நாம செங்கோட்டையில இருந்து கிளம்பியாச்சுங்க. ஆர்பிஎஃப் இருந்தா ஏதாவது சொல்லுவாங்க. கரெக்டா ஆர்பிஎஃப் போலீஸ் ஸ்டேஷனை தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. தென்காசி விடவே செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சூப்பரா இருக்கும் போல. ஸோ அடுத்து வந்து தென்காசி தான் நினைக்கிறேன். இடையில ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா என்னன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி தென்காசி ரயில்வே ஸ்டேஷனா தான் இருக்கணும் நாம இறங்குற டெஸ்டினேஷன். மக்களே 4 மணி ஆகுதுங்க. நாம தென்காசி டவுனுக்குள்ள வந்தாச்சு. தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற பிரிட்ஜுங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில இருக்கிற ரயில்வே பிரிட்ஜ் இது. அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு அடியில தான் நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். செங்கோட்டையில இருந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல வந்துடுறோம். கரெக்டா 4 மணிக்கு நம்ம தென்காசி ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோங்க. வெல்கம் டு அவர் டெஸ்டினேஷன் மக்களே, தென்காசி ஜங்ஷன். 1:15க்கு கிளம்பி 4 மணிக்கு வந்தாச்சு. 3 hours, less than 3 hours தான். இங்கேயும் சரியான கூட்டமா இருக்குங்க. செங்கோட்டைக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போற ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பாப்புலர் ஸ்டேஷன்ஸ் போல எக்கச்சக்கமா இருக்கு கூட்டம். நம்ம 16328 ட்ரெயின் ஜேர்னி வேற லெவலுங்க. அப்பா, தென்காசியில எவ்வளவு கூட்டம் பாருங்க மக்களே. அடுத்தடுத்து ராஜபாளையம், விருதுநகர் எல்லாம் போகும்ல. ஸோ இங்க போற மக்கள் எல்லாம் வந்து ட்ரெயின்ல போவாங்க போல. அன்ரிசர்வ் ட்ரெயின் இல்லை, டிக்கெட்டு கம்மியாக தான் இருக்கும் பஸ்ஸை விட. அதனால பாப்புலர் ட்ரெயின் போல. ஈவினிங் டைம் வேற இல்லை, 4 மணிக்கு. சரி வாங்க இறங்குவோம். மக்களே 16328 குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா தென்காசி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சுங்க. அப்பா என்ன கூட்டம், சரியான ரூட்டுங்க. தரவா என்ஜாய் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம 16328 தென்காசி ஜங்ஷன்ல இருந்து மதுரை நோக்கி கிளம்பிடுச்சுங்க. ஸோ நம்ம புனலூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் வந்த இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல
மலைகள் மேல வந்து வர வரைக்கும் அப்படியே சாரல் மலை சூப்பரா பேசிட்டு இருந்துச்சுங்க. இறங்கணுன்னே பாருங்களேன், நம்ம ஊருக்குள்ள அப்படியே வெயில் அடிச்சுட்டு கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from தென்காசி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.